Hello everyone, welcome to Surpassing Treasure. இந்த வீடியோல நாம MS Office Wordல மெயில் மெர்ஜ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு Word டாக்குமெண்ட் blank டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். அதுல ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கேன். மெயில் மெர்ஜ்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கேன். இது என்ன சம்பந்தமான லெட்டர் அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகேங்களா சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக அனுப்பக்கூடிய ஒரு லெட்டர் ஓகேங்களா சோ இந்த லெட்டர்ல நம்ம ட்ரூ அட்ரஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ 60 மெம்பர்ஸ் அப்படினு சொன்னா 60 மெம்பர்ஸ்க்கு உள்ள ட்ரூ அட்ரஸ் நீங்க டைப் பண்ணி அனுப்பணும் பட் இந்த லெட்டரோட பாடி ஆஃப் த கண்டென்ட்ங்கிறது சேம் தான் ஓகேங்களா சோ இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம தனித்தனியா பிரிண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரூ அட்ரஸ் தனித்தனியா பிரிண்ட் பண்ணிருக்க டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மெயில் மெர்ஜ்ங்க கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட் அ டைம்ல நான் 60 மெம்பர்ஸ்க்கும் நான் என்ன பண்ணிரலாம் என்னோட பிரிண்ட் அவுட்டை எடுத்துடலாம் ஓகேங்களா சோ இந்த லெட்டருக்கான பிரிண்ட் அவுட்டை நான் எடுத்துடலாம் சோ எப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கேன் சோ இந்த லெட்டர்ல பாருங்க இதுல மெயிலிங்ஸ்ங்க கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு tab இருக்கு இல்லையா சோ இந்த tab இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மெயிலிங்ஸ்ங்க கூடிய ஆப்ஷனை இதுல select recipients னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சோ இந்த recipientsங்க கூடிய ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க ஆல்ரெடி உங்க டேட்டாபேஸ்ல ஸ்டூடண்ட்ஸோட அட்ரஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா யூஸ் an existing list அப்படிங்கறத கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க புதுசா தான் நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா டைப் a new list னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அத கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா சோ இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகுது சோ இதுல எனக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஆப்ஷனை மட்டும் நான் வச்சுக்கலாம் சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த கஸ்டமைஸ் காலம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்றேன் சோ இதுல நிறைய ஃபீல்ட் காமிக்குது இல்லையா சோ டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கம்பெனி நேம் இப்படி நிறைய காமிக்குது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மத்தத delete பண்ணிடலாம் இப்போ எனக்கு இந்த டைட்டில்ங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு delete கொடுத்துருங்க ஓகேங்களா சோ delete கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் போதும் லாஸ்ட் நேம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் delete பண்ணிடலாம் இப்படி தேவையில்லாத ஃபீல்டை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் delete பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ தேவையில்லாத ஃபீல்டு எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிருந்தேன் delete பண்ணிடுறேன் இப்போ இமெயில் அட்ரஸ்ங்கிறது எனக்கு வேண்டாம் தென் ஹோம் ஃபோன்ங்கிறது எனக்கு வேண்டாம் ஓகே ஸோ delete கொடுத்துடலாம் தென் zip கோடுங்கிறது எனக்கு வேணும் ஸ்டேட்டுங்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த zip கோடுங்கிறது பின் கோடா நம்ம மாத்திக்கலாம் சப்போஸ் இந்த zip கோடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ரீநேம் கொடுத்து மாத்திக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் ரீநேம் கொடுக்குறேன் ஸோ பின் கோட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பின் கோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நேம் அந்த ஃபீல்டோட நேம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா ஸோ கம்பெனி நேம்ங்கிறது எனக்கு வேண்டாம் ஜஸ்ட் நம்ம அட்ரஸ் தான் கொடுக்க போறோம் ஸ்கூல்ல உள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா ஸோ சிட்டி இருக்கட்டும் ஸ்டேட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எடுத்து விட்டுறலாம் கண்ட்ரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் எடுத்து விட்டுறலாம் ஓகேங்களா ஸோ எதை டெலிட் பண்ணணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் ஸோ எனக்கு இந்த 4 ஃபீல்டு மட்டும் போதும் இப்போ சிட்டி இருக்கட்டும் ஸ்டேட் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் delete பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த லெட்டர் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அட்ரஸ் லைன் 1 சிட்டி பின்கோடு மட்டும் எனக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தா போல உங்களோட டேட்டாபேஸோட ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேவா சரி இப்போ நான் என்ன பண்றேன் என்னோட ஃபர்ஸ்ட் நேம்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ராம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோங்க ஒரு பேர் நான் கொடுக்குறேன் ஓகே நான் வந்து என்ன கொடுக்குறேன் ராம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிளிக் தி tab key ஓகேங்களா tab key கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்றேன் அட்ரஸ் லைன் 1ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ 21 நான் ஏதாவது ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சரி ஸோ நெக்ஸ்ட் சிட்டின்னு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் திருநெல்வேலி அப்படிங்கிறத நான் டைப் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் உங்களோட பின் கோடை டைப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்றேன் நியூ என்ட்ரிங்க கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்றேன் ஓகே இதே போல நான் என்ன பண்றேன் 3 பேருக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் இதுல வந்து ஜான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் tab key பிரஸ் பண்ணுங்க ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதோ இந்த ஜானோட அட்ரஸை டைப் பண்றேன் ஓகே ஸோ கொடுத்துட்டு தென் இந்த இதுக்கும் நான் வந்து திருநெல்வேலிங்கிறத கொடுக்குறேன் சிட்டி தென் பின் கோடை டைப் பண்ணிடலாம் ஓகே தென் அடுத்து ஒரு நியூ என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து
அர்ஷத் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அர்ஷத்துங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அட்ரஸை டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அகெயின் திருநெல்வேலின்னு கொடுக்குறேன். ஓகே, தென் உங்களோட பின்கோடு கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஓகேங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டை ஃபுல்லாக சேவ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா பேஸை நான் சேவ் பண்ணணும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் போய் நான் சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி எந்த நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த நேமில் நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேவுங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு. ஓகேங்களா, மெர்ஜ் ஃபீல்டை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ கர்சர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டூ அட்ரஸில் தான் உங்களோட மெர்ஜ் ஃபீல்டு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நீங்க வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நேம் நீங்க கொடுங்க. தென் என்ன அப்படின்னு சொன்னா என்டர் கீ பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட் நேம் வரணும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொன்னா நீங்க அலைன்மெண்ட் என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். ஓகேங்களா, சோ உங்க தள்ளி இருக்கிற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். டாப் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து என்டர் கீ பிரஸ் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் என்ன வரணும்னா எனக்கு அட்ரஸ் லைன் 1 வரணும். அகைன் என்டர் கீ பிரஸ் பண்ணுங்க. தென் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு போங்க. இதுல சிட்டிங்கிறதுக்கு கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா என்டர் தட்டுங்க. தென் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு கொடுங்க. பின் கூட நம்ம டைப் இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னோட லெட்டரை நான் அலைன் பண்றேன். ஓகே, நான் லெட்டரை அலைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னோட ரிசல்ட்டோட ப்ரிவியூ நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ப்ரிவியூ ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா ராம்ங்க கூடிய உங்களோட அட்ரஸ். ஓகேங்களா, ராம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்டோட அட்ரஸ். ஓகேங்களா, ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நமக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு லெட்டர் தான் டைப் பண்ணேன். எனக்கு எத்தனை லெட்டர் பிரிண்ட் ஆகுதுங்கிறத பாருங்க. ஸோ செகண்ட் ஃபீல்டில் நம்ம ஜான் கொடுத்தோம். ஸோ ஜானுக்கான லெட்டர் டைப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா அர்ஷத்துக்கு கொடுத்தோம். ஸோ அர்ஷத்தோட லெட்டர் இது. ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம கையில் நமக்கு டேட்டாஸ் இருந்தது. டேட்டா பேஸில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவோ இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்ல இருந்து உங்களோட எம்ப்ளாயீஸுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயீஸோட டேட்டா பேஸ் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேட்டாஸ் உங்களோட டேட்டா பேஸில் இருந்ததுன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கான லெட்டர்ஸை அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபைனலாக இந்த ஃபினிஷ் அண்ட் மெர்ஜுங்க கூடிய இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் எந்த இதை எடிட் பண்ணணுமோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு 10 லெட்டர் மட்டும் நான் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட ஃபீல்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th லெட்டர் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், அந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணணுமா இல்லைனா ஒரு 10 டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணால் போதுமா, எந்த டாக்குமெண்ட்ல இருந்து எந்த டாக்குமெண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியாச்சு, 3 டாக்குமெண்ட்டையும் நம்ம அட் அ டைமில் நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயில் மெர்ஜ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாமே 3 டாக்குமெண்ட்டும் எனக்கு என்ன ஆகுது, ஓப்பன் ஆயிருது. ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி உங்களோட லெட்டர். ஓகேங்களா, ஸோ மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி உங்களோட லெட்டர்ஸ், அதாவது காமனாக பாடி ஆஃப் த லெட்டர் வந்து காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி இந்த மெயிலிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெயில் மெர்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட எம்ப்ளாயீஸுக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.